ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூச்செடிகளை கட்டிங்ஸ் மூலியமாக கூட வளர்க்க முடியுதுங்க. நான் 3 பூச்செடிகளோட கட்டிங்ஸ் வச்சு அது சூப்பராக வேர் பிடிச்சி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இது அரளி பூச்செடி, பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த அரளி பூச்செடியோட கட்டிங்ஸ். இந்த மூணு கட்டிங்ஸுமே ஒரே கட்டிங்ஸ் தாங்க. அதாவது பக்க கிளைகள் மாதிரி இருந்த ஒரு கட்டிங்ஸ் இது வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுங்க. இப்போது சூப்பராக இலைகளும் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது பார்த்தோன்னா இட்லி பூ, பிங்க் கலர் இட்லி பூ கட்டிங்ஸ். இதில் பாருங்கள் சின்ன சின்ன தளிர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது 3 கட்டிங்ஸ் இருக்குது. இது 3துலேயுமே சின்ன தளிர்கள் இருக்குங்க. தனித்தனி கட்டிங்ஸ் தான் இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதிலெல்லாம் வேர்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இருக்கிறது ரோஜா மல்லி சொல்லுவாங்க, காட்டு மல்லி, ரோஜா மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மல்லி வகையை சார்ந்த ஒரு பூச்செடி. இதுலேயும் பார்த்திங்கன்னா புது தளிர்கள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் தனித்தனி 3 கட்டிங்ஸ் தாங்க. 3 கட்டிங்ஸ்லேயுமே வளர்ச்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.